அதை மீண்டும் 76 அந்த அம்மா மாத்துச்சு, மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று என்னைக்காவது கருணாநிதி பேசியிருக்காரா? கிடையாது. இந்தியா என்று வைத்தார்கள். அந்த இந்தியா என்பது வரலாற்றில் என்றைக்கும் ஒரு நாடாக இருந்ததில்லை. பொய் புரட்டை சொல்லியே ஆதிக்கம் செய்யக்கூடிய ஆரியம் என்ன செய்தது என்றால், ஆம், அந்த இந்தியா தான் எங்கள் பாரதம். தமிழ் இனத்துக்கு எதிரான உளவியல் போரை திராவிடம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஈவேரா நடத்தினார், ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். நெஞ்சுக்குள்ள நேரு படம் வச்சிருக்க, சுவர்ல மட்டும் லெனின் படத்தை மாத்துற. ஏன் அது கொண்டாதங்க? இந்தியாவின் நேஷன்கிரிய வெக்கம் இருக்கா கம்யூனிஸ்டுக்கு? மானம் இருக்கா உனக்கு? இது போல எது வச்சிருக்கானா? கிடையாது. மாநிலத்தை மாற்றி அமைக்கலாம், அவங்களுடைய பொது பார்லிமெண்ட் மாற்றி ஒத்துக்க மாட்டான். இங்கதாங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் இது கூட்டாட்சின்னு சொல்லி விளக்கம் சொல்லிருக்கீங்க கருணாநிதியின் கம்பெனி. தமிழர் கண்ணோட்டம் வலைவழி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வா. தொகுதி மறுவரையை குறித்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில். இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது? உண்மையில் இதனால் ஏதாவது பலன் உண்டா? தமிழ்நாடு அரசு கூட்டிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தால் இந்த கோரிக்கைகள் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்களை சந்தித்து நாம் கேட்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். தமிழர் கண்ணோட்டம் வலையொலி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தொகுதி வரையறை குறித்த தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இது குறித்து ஐயா பே மணியரசன் அவர்களிடம் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தொகுதி வரையறை மறுவரையறை குறித்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சி, பாஜகவை தவிர 50 கட்சிகளுக்கு மேற்பட்டவர் கலந்துருக்காங்க. தமிழ்நாட்டின் நலனுக்கான மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கய்யா. இதில் தமிழ்நாட்டு நலன் எப்படிப்பட்ட நலனாக இருக்க போகிறது? இந்த தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு, அதே போல 25 ஆண்டுகளுக்கும் 30 ஆண்டுகளுக்கும் நீங்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார்கள். இதை ஒன்றிய அரசு கேட்டு நடைமுறைப்படுத்துமா? இது குறித்து தான் உங்ககிட்ட பேசலாம்னு இருக்குங்க. முதல் கட்டமாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு தந்திரம். அது எல்லாரும் முயற்சி பண்ணால் முடியலை, எங்களால் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாடும்பொழியை எல்லா கட்சிக்கும் பகிர்ந்து அளிக்கிறது. அது மாதிரி உள்ள ஒரு தந்திரத்தில் தான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு வச்சு அவர் பேசுறது. அதோட விட்டுருவார். பெரிய பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இருக்காது. அது கூட்டங்கள் கிட்டங்கள் போட்டு அதில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்டாலினை பற்றி வர்ணிக்கிறவங்க வர்ணிப்பாங்க, பேசுகிறவங்க பேசுவாங்க. அது மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத இந்த நோக்கமே எடுத்துட்டீங்கன்னாக்க, ஏற்கனவே இருக்கின்ற இந்தி ஏகாதிபத்தியவாதத்தை, அதற்கான கட்டமைப்பை நியாயப்படுத்தி அதுவே நீடிக்கட்டும் என்று சொல்வதாகத்தான் இது பொருள். இப்போ எடுத்துக்காட்டாக இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் மொத்தம் 540 தொகுதிகள் உறுப்பினர்கள், 543 உறுப்பினர்கள். இதில் தமிழ்நாட்டுக்கு 39. இந்த 39 பேரும் ஒரு சேர முடிவு பண்ணாலும் அங்கே யாருங்க பார்லிமெண்ட்ல? ஒன்றிய அரசு தான் இருக்க. கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை, இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி. நம்ம மக்கள் தொகை என்ன? 8 கோடி பேர். 8 கோடி பேர் கண்ணுக்கு தெரியாத மைனாரிட்டியாக ஏன் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு தொடர்பில்லாத, வரலாற்றுக்கு தொடர்பில்லாத பல்வேறு இனங்களோடு கொண்டு போய் நம்மை சேர்த்து கட்டி வைத்ததனால். இதை கட்டி வைத்தவன் யார்? ராபர்ட் கிளைவ். அவன்தான் இந்தியாவின் உண்மையான தந்தை, வெள்ளக்காரனுடைய படைத்தளபதி. அதாவது இன்றைக்கு இந்தியாவில் உள்ள இனங்கள் தனித்தனியாக வாழ்ந்த இனங்கள், அவரவருடைய சொந்த அரசுகள், மன்னர்களை கொண்டு வாழ்ந்த இனங்கள், ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை. இவற்றையெல்லாம் வணிக வேட்டையாடிகள், ஐரோப்பிய வெள்ளைக்கார வணிக வேட்டையாடிகள் வன்முறையை பயன்படுத்தி பீரங்கிகளை, துப்பாக்கிகளை, வெடிகுண்டுகளை, தூக்கு கயிறுகளை பயன்படுத்தி நம்முடைய மன்னர்களை, தலைவர்களை, மக்களை கொலை செய்துவிட்டு ஒரு
அவர்களுடைய ஒரு வணிக கொள்ளைக்கான ஒரு புதிய பிரதேசத்தை உருவாக்கினார், மண்டலத்தை. அதன் பெயரை இந்தியா என்று அவர் வைத்தார்கள். இந்தியா என்று வைத்தார்கள். அந்த இந்தியா என்பது வரலாற்றில் என்றைக்கும் ஒரு நாடாக இருந்ததில்லை. பொய் புரட்டை சொல்லியே ஆதிக்கம் செய்யக்கூடிய ஆரியம் என்ன செய்தது என்றால், ஆம், அந்த இந்தியா தான் எங்கள் பாரதம். ஏன்? அவன் பெரும்பான்மை அங்க இந்திக்காரனு, சமஸ்கிருதத்தை புனிதமாக ஏற்றுக்கிட்டவனும் பிராமணர்கள் மிக மிக சிறுபான்மை, ஆனால் அதை ஏற்றுக்கிட்டவங்க பெரும்பான்மை. அதனால அத காங்கிரஸ் கட்சி என்பது சாரத்தில் ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்தியவாதிகளை தலைவர்களாக கொண்ட கட்சி. அவங்க கையில வெள்ளைக்கார அதிகாரத்தை கொடுத்த பிறகு பாகிஸ்தான் போக அவர்கள் அவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்று இப்படி இன்னைக்கு உள்ள பார்லிமெண்ட்டை ஏற்றுக்கொண்டதே தப்பு. ஒடுக்குமுறையை நாம ஏற்றுக்கொள்வதா அர்த்தம். இப்ப 543 நம்ம 39 பேர், இது என்ன ஜனநாயகம்? இப்ப நம்முடைய கோரிக்கை ராஜஸ்தான்காரன் ஏற்றுக்குவானா, இல்லை அவன் கோரிக்கை நம்ம ஏற்றுக்குவோமா? அவனுக்கும் நமக்கும், ஊபிக்காரனுக்கும் நமக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவன் வெள்ளைக்கார வணிக கொள்ளைக்காரன் செயற்கையா உருவாக்கி வச்சத ஒரு தேசம், தேஷ்ன்னு சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு ஆரியம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, இந்திக்காரங்க ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு வழிவகை செய்து விட்டு இருக்கிறார்கள். இந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு பேசுறீங்கல்ல திமுகவினுடைய கொள்கையில, இந்த 39 நீடிச்சா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? இந்த 543 39 என்ன கிழிச்சுப்ப? உனக்கு என்ன செய்ய முடியும்? நீ 39 பேர் புதுச்சேரி 40 ஒன்னா சேர்ந்து நின்னாலும் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கீழ்பட்டவன வச்சுட்ட. அடுத்தது இந்தி மண்டலத்திலேருந்து 225 எம்பிக்கள் இருக்கான், தொகுதி இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், உத்தராஞ்சல், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, டெல்லி, இதெல்லாம் இந்தியை கல்வி மொழியாக, அரசின் அலுவல் மொழியாக வைத்திருக்கும் மாநிலங்கள். ராஜஸ்தானி வேற இருக்கலாம், அங்க அலுவல் மொழி இந்தி தான், கல்வி கட்டாய கல்வி மொழி இந்தி தான். இவங்க எம்பிக்கள் மட்டும் 225 பேர் 543. நம்ம 39. என்ன ஜனநாயகம் நமக்கு இருக்கு? ஒரு ஒடுக்குமுறை கூடம் இந்தியாவிலேயே, தேசிய இனங்களின் மிக கொடிய ஒடுக்குமுறை கூடம் என்பது இந்திய நாடாளுமன்றம் தான். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம், நாங்கள் தமிழ் தேசிய பேரியவங்க. மிக கொடிய ஒடுக்குமுறை கூடம் என்பது கருவி இருக்கிறதுலே உரிமை பறிப்புள்ள பெரிய இந்திய நாடாளுமன்றம் தான். ஏன்னா நம்ம செயற்கையா சிறுபான்மையா ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஏகாதிபத்தியவாதிகளால். அந்த சபையில அதை மாத்தி அமைக்கிறதுக்கு இப்ப நாங்களாம் என்ன சொல்றோம்னா, ஒரே ஒரு சபை வை இந்தியாவுக்கு, மேலவை கீழவையெல்லாம் வைக்காது. அது ஒரு தேசிய இனப்பாருனா வச்சுக்கலாம். பல தேசிய இனங்களுக்கு ஒரு கூட்டரசனுடைய கவுன்சில் தான் ஒன்று இருக்கணும். நீ பார்லிமெண்ட் வச்சுக்க, அதையும் பேர் வச்சுக்கிட்டு போ. அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில உறுப்பினர் இருக்கணும். அப்படி வந்தாலும் நம்ம சிறுபான்மை தான். ஆமா, அப்போ அவங்க இந்தி மொழி பேசக்கூடிய ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க ஒன்னதான் சேர்ப்பான். இருக்கு, அந்த கொடுமையை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆளுக்கு 10 உறுப்பினர்னு வச்சுக்கோங்க ஒரு மாநிலத்துக்கு. ஜனநாயகம் பாங்க. ஏன்டா அவன் 10 மாநிலம் இருக்கான், ஊபிக்கு 10, மாப்பிக்கு 10, பீகாருக்கு 10, அவன் 100 பேர் வருவான். நம்ம ஒரு 10 பேர் போயிருப்போம். நீ என்ன பண்ணி விடுவ? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னாக்க, சரி அந்த மாதிரி ஒரு இது வரட்டும், 10 பேர் அப்படிங்கிறது ஒரு சபை வச்சுக்க, அதிகாரத்தை மாத்தி விடணும். இந்திய அரசு, அந்த அரசு கூட்டரசு, அது ஃபெடரல் கவர்மெண்ட். நம்ம ஒன்னு ஒரு ரிப்பப்ளிக் மாதிரி மாநிலங்கள். நீ ஊபி அப்படி வச்சுக்க, தமிழ்நாடு வச்சுக்குவோம். அதுல அதுக்கான அதிகாரம் இருக்குல்ல, அந்த கூட்டரசு, மைய அரசா, இராணுவம், நிதி அச்சடிப்பு, வெளியுறவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு. மத்திய அரசு வரி விதிக்கிற அதிகாரம் அதுக்கு இருக்கக்கூடாது. அந்தந்த அரசு வரி விதிக்கிறது அந்தந்த மாநிலம்னு இப்ப சொல்றீங்கல்ல, அந்தந்த குடியரசுக்கு இருக்கணும், அந்தந்த பகுதிக்கு இருக்கணும். அதுல மத்திய அரசு செலவுக்கு இவ்வளவுன்னு போட்டு பர்சன்ட்னு மாநில அரசு தான் மத்திய அவங்க கொடுக்கணும். அந்த கூட்டரசுக்கு மத்தியன்னு சொல்லக்கூடாது, அரசு ஒன்றியம்னு சொல்லக்கூடாது தம்பி. அதுவே ஒரு நடுவில் ஃப்ராடு வேலை, தவறான ஒன்றுதான். அவங்க சொல்லலை. சோவியத் யூனியன்ல என்ன சொன்னானுங்கன்னாக்க, ரிப்பப்ளிக்ஸ், யூனியன் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ், குடியரசுகளின் ஒன்றியம்.
நம்ம வெறுமனே ஒன்றியம் சொல்லக்கூடாது. மாநிலங்கள் ஒன்றியம்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் நேற்று தலையை கொடுக்குற அடிமை தலைக்கு தலையை கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்ப சொன்னதுக்கு சும்மா ஃப்ராடு வேலை அது. ஒன்றியம் கின்றியம் அங்க. இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? மாநிலம் என்பதை பாராளுமன்றம் தான் நிர்ணயம் செய்யும். ஒரு மாநிலம் என்பவருடைய எல்லை சுருங்கிறதா பெருகிறதா, ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதா, இன்னொரு மாநிலத்தோட இணைக்கிறதா என்பதை பார்லிமெண்ட் முடிவு செய்யும். கான்ஸ்டியூஷன்ல வச்சிருந்தாங்க சோவியத் யூனியன்ல எப்படி கூட்டாட்சி இருக்கு. சுவிட்சர்லாந்து எப்படி வச்சிருக்கானா? ஜெர்மன்ல ஒரு கூட்டாட்சி இருக்கு. பெரும்பாலும் ஜெர்மன் மொழி டச்சு பேசுறவங்க தான். அவன்கிட்ட ஒரு ஃபெடரேஷன் தான் இருக்கு. அங்க வச்சிருக்கானா? கனடாவில் ஒரு கூட்டாட்சி, இங்கிலீஷ்காரனும் பிரெஞ்சுக்காரனும் இருக்க நாடு கனடா. அங்க அப்படி வச்சிருக்கானா? உண்டாக்கிற உண்மையானவே. அப்ப தமிழ்நாடு என்ற மாநிலத்தை பார்லிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். அதை போய் ஒன்றியன்னு அதுக்கு என்ன விளக்கமா? அது பட்டு குஞ்சாங்கிறேன். சோவியத் யூனியன் வச்சானா வச்சிருக்கான். பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை. அந்த ஒன்றிய ஒன்னு கூடிய ரிப்பப்ளிக்ஸ், சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ். ஒன்று அஜர்பைஜான் குடியரசு, பைலோரஷியன் குடியரசு, உக்ரைனியன் குடியரசு. தேவைப்பட்ட ஒதுங்கிக்கலாம், அவங்க பிரிஞ்சுக்கலாம், பிரிஞ்சு போகலாம். நீ லெனின் மகாத்மான்னு சொல்லலாம். அந்த நாட்டு காந்தியடிகளுக்கு சொல்றப்பல அந்த மாதிரி அவர் அதை வழங்கணும்னு சொல்லி கட்சிக்குள்ள போராடினார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள ஒத்துக்கல. ரஷ்யாக்கார போய் மேலாதிக்கம் உள்ளவன் எப்பவுமே அது அவரே சொல்லுவாரு, லெனினே சொல்லுவாரு. மகாருஷியரை மிஞ்சிய மகாருஷியரா இருக்காரு ஜார்ஜியரான ஸ்டாலின். தன்னை ரஷ்யனாக கருதி கொண்டு ஆதிக்கம் பண்ணாளு ஸ்டாலின். ஏன்னா இவர் ஜார்ஜியாவை சேர்ந்தாளு. அது தெரிஞ்சு அது அப்படின்னாச்சா பதவியை நீக்க முடியல. பவர் மாங்கர், வேற ஒன்றும் இல்லை. வேற சொத்து சேர்த்த ஆள் இல்லை ஸ்டாலின். பவர் வேணும், அது மாதிரி ஆளு. அந்த லெனின் தான் அதை சொல்லி ரஷ்ய மொழி ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. அவன் சின்னதாக பெருசா அவன் மொழி ஆட்சி மொழி தான். சுப்ரீம் சோவியத்தில் அவன் எல்லாம் பேசிக்கிட்டான். அவனுக்கு நீ தேனுங்கிற மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்க. ஒரு மொழி இணைப்பு மொழிங்கிறது கூடாது. அது அடுத்தது ஆதிக்கம் செலுத்தும். பிரிஞ்சு போறேன்னா பிரிஞ்சு போட்டோம். ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் ரைட் டு செசீடுனாரு. பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை கொடுத்தாரு. கான்ஸ்டியூஷன் படி கொண்டு போய் கொடுத்தாரு. 17லயே கொடுத்தாருன்னு சொல்லி லெனின் பேசி எல்லாம் பண்ணியாச்சு. அதுல பிரிஞ்சு போறேன்ட்டு சொன்னவனுங்க யாருன்னா பின்லாந்து. ஜார் ருஷ்யாவில் இருந்தது பின்லாந்து. நான் இப்ப போங்க சாமான்னு விட்டாங்க. அது போல இங்க இந்தியாவில கிடையாது. இவங்க சொல்லக்கூடியது இவன் அந்த உரிமையை கொடுக்குறான். இப்ப கேட்ட பிரிவினைவாதிகள் சொல்றாங்க. இங்க பேச இந்த கான்ஸ்டியூஷன்ல பிரிவினைவாதிகள் சொல்றானுங்க. இனத்தையே சொல்லக்கூடாது. தமிழன் ஒரு இனம் இருக்கிறது அவன் சொல்லுவான். சோவியத் யூனியன்ல தமிழன் ஒரு கனடா சொல்லுவான். சோவியத் யூனியன் விடுங்க, அது கம்யூனிஸ்ட் நாடு. லெனின் எதை பண்ணிட்டார் பைத்தியக்காரத்தனமா. கனடாவில் பிரெஞ்சுக்காரன்னு சொல்லுவான். 2 பேர் நீங்க தூதரகத்துக்கு போங்க, இப்போ பாண்டிச்சேரிக்கு போங்க. இல்லை சென்னையில் இருக்கிறதில்ல. நாங்கள் முதல்ல போகும்போது பாண்டிச்சேரியில் தான் போனோம் விசாவுக்கு. இதுக்கெல்லாம் எங்க போனாலும் 2 மொழியில எழுதி போட்டிருப்பான். இங்கிலீஷ், பிரெஞ்சு. கியூபெக் தான் தலைநகரம். கியூபெக் அங்கே அவங்க தனிநாடு கேட்டவங்க. அதில் அங்கே அந்த திமுக மாதிரி மாறி போன கட்சியும் இருக்காங்க பிரெஞ்சுக்காரன்ட்ட. அவன் இது போல எது வச்சிருக்கானா? கிடையாது. மாநிலத்தை மாற்றி அமைக்கலாம், அவங்களுடைய பொது பார்லிமெண்ட் மாற்றி ஒத்துக்க மாட்டான். இங்கதாங்க இந்தியாவில் ஆரியம் சாதாரணமானதல்ல. நீங்க சொல்றது ஒடுக்குமுறை கூடம் தான். அது ஒடுக்குமுறை கூடம். இதுல என்ன இருக்குங்கிற இனங்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு கூடம். அது பார்லிமெண்ட், இந்திய நாடாளுமன்றம். அது இந்திய நாடாளுமன்றம். இதை புரிஞ்சுக்கணும்ல. அதுல நீங்க தான் ஒரு மாநிலத்து பேரை மாத்தலாம், பேரை வைக்கலாம், இணைக்கலாம், பிரிக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் உனக்கு என்ன இருக்கு? ஒரு தேசம் என்பது இயற்கையின் படைப்பு. நம்ம உருவாக்கிட்டதா? படையெடுத்து பிடிச்சிக்கிட்டதா? இல்லை, இயற்கையாக உருவாது. இப்போ இதில் ஒவ்வொரு தேசத்துலையும் பல மன்னர்கள் இருந்தானுங்க. அது ஒன்றாவதுன்னா அது ஒரு காலகட்டத்தில் அந்த தேசம் அதுதான் ரைட்டு. தமிழர்கள்ட்ட பல பேர் இருப்பாங்க. பெரும்பான்மையா மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மாநிலத்துக்கு அந்த ஏரியாவில் சேர்ந்தாமல் இருக்கும். அது இங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருக்கு இல்லை, ஒரே இடத்துல தான். ஒரு இடத்துல அது தாயகம். அதான் சொல்றது, மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு, வரலாற்றின் படைப்பு. நம்மளா உருவாக்க முடியாது. அந்த மாதிரி ஏற்கனவே அந்த பார்லிமெண்ட் ஒடுக்குமுறை கருவி. நீ அடைந்தால் திராவிட நாளிலே சுடுகாடு கேட்டாள். ஆமா, திராவிட நாட்டை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டீங்க. நீங்க அரியாசனத்தில் உட்காந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டெல்லிக்கு கப்பங்கட்டுற அரியாசனத்துல பாளையப்பட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. ரைட்டு. இந்த மாநில சுயாட்சி சொல்றீங்கல்ல, இந்த மாற்று திட்டத்தை சொல்ல உண்டா என்னையாவது? தேசிய இனங்களின் கூட்டரசா வைப்போம்.
இப்போ சுவிட்சர்லாந்தில் அப்படிதான் இருக்கு, அவன் கனடாவில் அப்படிதான் வச்சிருக்கான். நம்ம அது மாதிரி வச்சுக்குவோம், கூட்டரசா வச்சுக்குவோம். இங்க வந்து சமமா உறுப்பினர் அப்படிலாம் சொல்லிட்டு இடி வந்துருங்களா நீங்க? அதான் இடி வரும், சிபிஐ அவன் தடை பண்ணலாம், அது சந்திக்கணும். தியாக செம்பல் காட்சி திமுக விட்டா திக விட்டா அவன் தியாகி இருக்கான் உலகத்துல, அவனும் கிடையாது. வீரம் தியாகம் எல்லாத்துக்கும் முன்மாதிரி நீங்க தானே, இவங்க தானே இறங்கி போராட வேண்டியதானே. சொல்லி எங்கோட இறங்குறேன், நீதான் அடைந்தால் திராவிடம் சுடுகாட்டுக்கு போற அளவுக்கு ரெடியா இருந்தல்ல. இவங்க மக்களை திரட்ட தான் வருவானே, உன்னை நம்பிதான் தீ குளிச்சு வச்சு அழிஞ்சானே இந்திய போராட்டத்துல. நீ எழுப்பி விட்ட முழக்கம் தானே, பின் வாங்கிட்டு ஓடி போயிட்ட, அது தொலைட்டோம். இவங்க மக்களை திரட்ட தான் வருவானே, உன்னை நம்பிதான் தீ குளிச்சு வச்சு அழிஞ்சானே இந்திய போராட்டத்துல. நீ எழுப்பி விட்ட முழக்கம் தானே, பின் வாங்கிட்டு ஓடி போயிட்ட, அது தொலைட்டோம். இந்த மாதிரி இந்த ஒடுக்குமுறை எதிர்த்து இதை வந்து மாற்றி அமைக்கணும்னு ஒரு திட்டம் திமுக கொடுத்தது உண்டா? திராவிட நாட்டில் கைவிட்டா சரி, அது பிரச்சனை இல்லை, தனிநாடு இப்ப கேட்க வேண்டிய இல்லை, ரைட்டு. இந்த மாதிரி உலகத்துல உள்ள பழக்கப்படி கூட்டரசா மாத்து இந்தியாவை சொல்றீங்கல்ல, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி சொல்றீங்கல்ல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்க கூட்டணி ஆட்சி சொல்லல, கூட்டாட்சியா ஃபெடரேஷனா மாத்தணும் அப்படின்னு தான் அண்ணாதுரை சொன்னாரு. கருணாநிதி ஒரு காலத்துல சொன்னாரு, எல்லாம் சொன்னீங்கல்ல. ஃபெடரேஷனா நீ மாத்திருக்கியா? இல்ல. மாத்துறதுக்கு குரல் கொடுத்துருக்கியா? அப்ப இந்த 39 தான் இருக்கணும், விடக்கூடாதுன்னா நான் கழுத்தை கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, எங்க பயிர்களை பழக்கியிருக்கேன். அவங்களும் அதே மாதிரி ஹிந்தி மச்சான் மாத்திக்கிட்டு எங்க பயிர்களை தூண்டி விட்டுறாத. ஸ்டாலின் சொல்றாரு அவங்க மச்சானுக்கு, தூண்டி விட்டுறாத எங்க பயிர்களை. நான் அவன் கழுத்து முகத்தடியில வந்து நுகத்தடியில தானா கழுத்தை கொடுக்குறாப்புல வச்சிருக்கேன் நாங்க. அதுல மறுசீரம் இப்பெல்லாம் பார்லிமெண்ட் பண்ணக்கூடாது, ஃபெடரேஷனா வரக்கூடியது. இதுக்குள்ளே பார்த்து நம்ம வறுமையை ஒழிப்போம், உலகத்துக்கு மாடல் திராவிட மாடல் எல்லாம் முன்னேறிக்கலாம், சொர்க்கத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுல போய் ஒண்ணு கிளப்பி அவங்க பலபடி இனம் தாயகம்னு கிளப்பாம பாத்துக்க அப்படிங்கறதுதான் ஸ்டாலினுடைய அந்தரங்கம். என்னைக்காவது இதை கூட்டரசா மாத்து, கூட்டாட்சின்னு சொல்லிருக்கிய, டிஃபைன் பண்ணிருக்கியா? கிடையாது. கூட்டணி ஆட்சி எல்லாம் இது கூட்டாட்சின்னு சொல்லி நீங்க விளக்கம் சொல்லிருக்கீங்க. கருணாநிதி கம்பெனி டிஃபைன் பண்ணி ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கணும். 2 சபை வேண்டாம், அதுக்கு ஒரே சபை போதும். நாங்க தான் வரி வசூல் பண்ணணும், உனக்கு பங்கு தரணும், நீ எங்களுக்கு தர்றது இல்ல, நீ தர்றது எங்க மக்கள்கிட்ட வாங்கிட்டு எனக்கு என்ன நீ மானியம் கொடுக்கறது? எவன் மானியம் கொடுக்கறதுங்கிற? உனக்கு நாங்க மானியம் தர்றோம் டெல்லிக்கு, அதான் இயற்கை கூட. இங்க இருந்தானே இது மட்டும் இல்ல, எங்க வேணாலும் அவன் மாநிலத்துக்கு தான் வரி இருக்கிற மக்கள் இருக்கான். பிரதமருக்கு யார் இருக்கான்? கிடையாது. மத்திய மந்திரிகளுக்கு எவன் இருக்கான்? குடிமக்கள் தான். இத பேசி ஒரு கூட்டரசு முறையை நீ வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கியா? இப்ப வந்து அவனை கொண்டு போய் திருப்பி இதுல விட்டு இருக்கிறது, அதாவது மாமூல் அடிமைத்தனத்தை பாதுகாக்கிற சூழ்ச்சி இதுல இருக்கிறது. அவன் புரிஞ்சுக்குவான் டெல்லிக்காரன். அதெல்லாம் நம்ம மாப்பிள்ள ஸ்டாலின் நல்லா வேலை செய்யறாரு, நல்லா தான் செய்யறாரு. இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றது. ஐயோ இருந்துட்டு போட்டுங்க, இப்படியே வந்துட்டு இருக்கா ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றது. ஆனா இதுல சிறு மாற்றம் வருதுன்னாக்க எதுக்குறது போல காட்டுறது. நாளைக்கு அவனும் மாத்தி கொண்டு வந்து வச்சுங்க, அதை எதிர்த்து போயிடுவான். ஒரு பூதம் நம்மளை எதுக்குதுன்னா, அந்த பூதத்தை ரெண்டு சண்டை போட்டு முறியடிக்கிறது இல்ல, வால் பிடிப்பான். வாழை ஏன்டா வாழை பிடிச்சிட்டு இருக்கா? இழுத்து கிளத்துறதுக்குயா, வாழை இழுத்து ஏ அது போற போலாம் நீ போயிட்டே இருக்காது பின்னாடி, அது இழுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? நான் வாழை விடல, நான் வாழ உடல் அல்ல, உறுதியா இருக்கிறேன். வால் பிடித்து எதிர்க்கும் வல்லவர்கள் திராவிடர்கள். தோற்றத்துல வாழை பிடிச்சு இழுத்து நிறுத்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அந்த மிருகம் அந்த பூதம் போற பின்னாடியே போயிட்டு இருப்பான். ஏன்னா வாழை பிடிச்சிருக்கேன், நான் விட்டுற முடியாது. நம்ம போய் மக்கள்கிட்ட எதுக்குறையானா அவனை இழுத்தெல்லாம் போறியா? எத்தனை வருஷமா? 50, 60, 70 வருஷமா. இல்ல அதனாலதாங்க பாரதிய ஜனதா கட்சி இங்க கால் ஊன முடியாம இருக்குது. இவங்க வந்து ஒரு உறுதியா இருக்கிறதுனாலதான் நம்ம கால். இவங்க யார் உறுதியா இருக்கிறது? எங்க நம்ம இனத்தினுடைய பல்லாயிரம் ஆண்டு, பல நூறு ஆண்டு ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, அந்த மண்ணு இது. ஏன் இவங்க சொந்த மாகாணத்துல போய் பண்ண வேண்டியதானே? ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலையும். இவர சொந்த மாகாணம் வந்து மைசூர் ராஜ்யம், போய் பண்ண வேண்டியதானே? ஒரு கிளை கிடையாது அங்க. கிளை இருக்கும் திமுக, ஏன் நம்ம தமிழ் பயிர் வச்சிருப்போம். ஆமா, கேரளாவில் வச்சிருப்போம், கர்நாடகாவில் வச்சிருப்போம். யார் நம்ம இனத்தை சேர்ந்தவன்? உன் இனத்தை அங்க உங்க அசல் இனத்துக்கு அங்க உன் கிளை தொடங்குவானா? ஏமாந்த பிள்ளைங்க இங்க ஏன் இவர் அப்படி கடவுளை ஒழிக்கணும், அதை விடணும், அந்த ஏன் இருந்துச்சு? எங்களுக்கு பகுத்தறிவுப்பா, இயற்கையிலே உண்டு எங்களுக்கு. கடவுளை நம்பானி நம்பாம போகலாம். கம்பன் சொல்றாங்க, தம்பி யுத்த காண்டத்துல கடவுள் பார்த்து சொல்றான்,
இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லப்பா. அவ்வளவுதான். கம்பவுண்டு நாத்தியம் இல்ல, ஆய்வுல சொல்றான் அவன். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், இல்லைன்னா இல்ல, உளதென்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை. நமக்கு இங்க எங்கன்னா பிழைப்பம்மா. தலைவன் கடவுளுடைய குடி வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம பிழைப்பு என்ன வந்துக்கிறா இந்த காட்டத்துல. கம்பன் இது என்ன, அது இது கடவுளை நீங்க ஏற்கலாம், ஏற்காம போயிடலாம். நான் சொல்றேன், நம்ம மதத்திலேயே நம்ம சிவநெறியிலேயே கடவுளை நீ ஏற்கலாம், ஏற்காம போடலாம். கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஒழுக்கம் கட்டுப்பாடு மத்தது உண்டு. கடவுளை நம்பியே ஆக வேண்டும். நெற்றிக்கண் திறப்பின்னு குற்றம் குற்றம் சொன்ன பரம்பரை இல்ல அப்படி நடந்திருக்காது ஒரு சம்பவம். எழுதுனா எதுக்கு எழுதுனா, தமிழ் புயல்களை இப்படி பார்த்துக்கடா, அவன் பெரிய பிடிச்ச அவன் சொல்லுவான், அதை நம்பாத, கடவுளே சொன்னாலும் உண்மையான ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, இல்லைன்னா இல்லைன்னு எழுதிட்டு போயிரு. இந்த மரபு யாருக்கு இருக்கு? 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மன்னனுக்கு பட்டம் கொடுக்குறான், ஆரிய படை இழந்த நெடுஞ்செழியன். உனக்கு இருக்கா? உன் தெலுங்குக்கு இருக்கா? உங்க கன்னடத்துக்கு இருக்கா? உங்க திராவிடத்துக்கு இருக்கா? அவர்களுக்கு எந்த அரசருமே இல்லை, எந்த மன்னரும் இல்லை, எந்த வரலாறு இருந்தாலும் சரி, எங்களுக்கு இருக்குதெல்லாம். பாப்பான் வந்து சில தப்பு பண்ணும்போது மறைநூல் வழுக்கத்து புரிநூல் மார்பன், மறைநூல் சொல்லுவான், அது உள்ள ஒழுக்கத்தை பின்பற்ற மாட்டான், ஒரு புரிய மட்டும் போட்டுக்கான். மறைநூல் வழுக்கத்து அழுகி போயிடுவேன், புரிநூல் மார்பன், மார்பல நூல் அடிச்ச போயிடுவேன் அப்படி எழுதுறான். நான் என்ன சொல்றது? அது போல இது எல்லாம் நிறைய இருக்கு தம்பி. எல்லாம் செங்குட்டுவன் போய் கண்ணைக்கு சிலை எடுக்க இமயத்துல கல் எடுக்கணுங்கிறேன். ஏன் இங்க கல்லு சிலை வராத? அவனை அடக்கி வைக்கணும். இளங்கோடி அதை விரும்புறான். செங்குட்டுவன் போனானா போல, நான் சொல்றது அந்த எண்ணம் இருந்தது இல்லைங்க. எங்கால் புலவன் என்ன சொல்றான், நீ அவனை அடக்கி வைக்கிறன்னா, அந்த அடக்கி வைக்கிறங்கிறத சும்மாவா சொல்றான்? 2 பேரை பேச விட்டு கனகன் விசயன் ஆரிய மன்னர்கள் ஒரு விழாவில், நம்மெல்லாம் இருக்கிறப்போ தெற்கேந்து பகுதியில் வந்து தமிழங்க வேலை போராட வரல, போர் நடத்த, இப்போ வந்தாங்கன்னா தொலைச்சி விடணும்னு பேசுறான். இவன் இப்பதான் செங்குட்டன் அல்லருக்கு கல்லடுக்கு போறான். இதை சொல்றாங்க தூதர்கள் வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. புறாவரம் முதலட்டா இடத்துல அடிச்சு கொண்டு போய் கைது பண்ணி அவன் தலையில கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான்னு எழுதுறான் இளங்கோடிகள். நான் அது கற்பனையா இருக்கலாம் என்று சொல்கிறேன். எதுக்கு எங்க புலவன் இளங்கோ எழுதுனா, ஆரியனை அடக்கி வைக்கவில்லை என்றால் உனக்கு மரியாதை, உனக்கு வந்து சுதந்திரம் இருக்காது. எங்களுக்கு இருக்கு. பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. யாரு? திருமூலர், திருமந்திரம். இதெல்லாம் உங்க ஈவேரா தான் சொன்னத. வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவறியீர், சூதாக சொன்னதெல்லாம் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டுல. அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் போட்டு எல்லாத்தையும் கிழி கிழிக்கிறார், அவர் புத்தகத்துக்கு போகிறாரு. இருக்குல்ல கேட்ட இந்த ஒரு சுதந்திரம் உண்டு இங்க, இந்த சிந்தனை இருக்குல்ல இருக்கு. அதனால நீ சொன்ன கடவுள் மறுப்பா இருந்தாலும் இங்க எடுபட்டுச்சு பிராமண எதிர்ப்புல. எனவே இப்ப இதை அது மாதிரி எதுக்கு சொல்றேன்னாக்க, இந்த சிஸ்டம் நமக்கு அடிமையா சிஸ்டம். நீ தனிநாடு கேட்டதை விட்டுரு, போலியோ நடிக்க வேண்டாம், உண்மையை விட்டுலாம். மாற்று ஆரோக்கியமான மாற்று திட்டத்தை சொல்லியா. இப்படி ஈக்குவல் இப்போ அங்கெல்லாம் இருக்கு, சோவியத் யூனியன்ல இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏங்க ஒரு ஃப்ராடு கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த கான்ஸ்டியூஷன்ல. எந்த கூட்டாட்சியில பொதுப்பட்டியல் அவங்க இப்ப தமிழ்ல படுத்துறாங்க, ஒத்திசைவு பட்டியலாம், மாறுவேட பட்டியல்னு அதுக்கு பேர் வைக்கணும். மத்திய அரசனுடைய ஆதிக்கம் உள்ள பட்டியல் அது. ஆமா ஆமா. யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் ரெண்டு தான் வைக்கணும். கன்கரண்ட் லிஸ்ட் ஃப்ராட் பண்றதுக்கு. இதுலயும் இருந்துக்கலாம் அதுலயும் இருந்துக்கலாம், அது பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன், கல்வியை கொண்டு போய் இந்த அம்மா மத்த ஒன்று இந்த பொதுப்பட்டியல்ல வச்சிருச்சு, இதுல கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருச்சு. இப்ப இவங்க ஒருத்தர் கல்வி சம்பந்தமா ஒரு சட்டம் போட்டா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாதான் செல்லும். அப்ப இயல்பாவே அது ஆளுநர் கையெழுத்து போட்டா செல்லாது. அப்ப அது ஒன்று அந்த இந்திய அரசுடைய இதுதான் கட்டுப்பாட்டுல போகுது. அது போகுது இல்ல. அந்த கன்கரண்ட் லிஸ்ட எடுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கியா நீ? உங்க அப்பா சொல்லியிருக்காரு கருணாநிதி, நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பார்லிமெண்ட் இப்படி கலைச்சிட்டு மாத்தி அமை, அப்படி புதுசா கொண்டு வா. கன்கரண்ட் லிஸ்ட் இருந்தால் ஒண்ணு வேண்டாம், கான்ஸ்டியூஷன் அப்படி எல்லாம் இந்த மாத்து. கான்ஸ்டியூஷன் படியே கான்ஸ்டியூஷன் திருத்தங்கள் இருக்குல்ல, இப்போ 102 திருத்தம் பண்றாங்கல்ல, திருத்த வராய் பண்ணு. அது மாதிரி ஆளுநர் பதவி ஒழிச்சுக்கட்டு, இந்தியா ஆட்சி மொழிங்கிறத 343 ரத்து பண்ண அந்த ஆர்டிக்கிளை
இதுக்கடையில வந்து நீங்க தமிழ்நாட்டுல 39 தொகுதி குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரையும், தென்னிந்திய அளவுல தான் வந்து 100 தொகுதிகள் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதன் காரணமாகத்தான் இவங்க வந்து ரொம்ப வலிமையா வந்து எதிர்க்காம இருக்காங்களா? அதெல்லாம் இல்ல. இப்ப வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க கொண்டு வர போறாங்க, இவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா. இப்ப தம்பி, அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, இப்ப இந்த 10 மாநிலம் சொல்றேன், 220 பேர் அவங்க இருக்காங்க. இந்திக்காரங்க மட்டும் 220 பேர் இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, 880 பேர் என்ன சொல்றாங்க, இப்ப புது பார்லிமெண்ட்டுக்கு அத்தனை இருக்கையை வச்சு கட்டிட்டானுங்க 880 பேர் உட்கார்றதுக்கு. அது அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் முன்மொழிவில் ஒன்று வந்திருக்கு. இப்ப ஊபிக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 80 பேர், அதை 143 ஆகிறதான் மக்கள் தொகை அடிப்படையில். பீகாருக்கு இப்ப 40, அதை 79 ஆகிறது, டபுள் கிட்டத்தட்ட. மத்திய பிரதேசம் 29, அதை 52 ஆகிறது. ராஜஸ்தான் 25, இப்ப அதை 50 ஆகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறான். அந்த விதப்படி இப்படி ஆகுறது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலயும் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றான்னு தெரியுங்களா, 39 49 ஆகிறது. 10 தான். 10 39 நமக்கு முன்மொழி பண்ணிருக்கானுங்க. 39 இருக்கிறத 49 ஆகிறது. 49 ஆக்கு 60 ஆக்கு, அதுல என்ன 880 நம்ம என்ன எந்த பலனும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை, நெக்லிஜிபிள். ஏன்னா 8 கோடி மக்கள் நெக்லிஜிபிள் ஒரு சபையில போய் நீ இருக்கலாமா? 10 விழுக்காடு குறைந்தபட்சம் இதை மாத்தி அமைக்கிறது ஒரு கோஷத்தை வச்சு மக்கள்கிட்ட பரப்பிக்கலாம்ல. அவன் மாத்தாம இருந்துட்டு போட்டோம், இல்ல அடுத்த தலைமுறையாவது மாறட்டுமே. ஆமா ஆமா. நீ சொல்லிருக்கியா? கருணாநிதியோ ஒரு ஸ்டாலின் சொல்லிருக்கியா? இல்ல, இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கூட இதை பத்தி விவாதிக்கவே இல்லையா? அப்படி வாங்க, இதை பத்தி பேசலையே தம்பி. ஏமாத்துறது, அவங்க கொண்டு வர போனா இவனை பத்தி சட்டம் இல்ல, ஒண்ணு இல்ல, நீ ஜால்ரா போட போய் நீங்க ஒத்தி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த முடிவை நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒரு தீர்மானம். இன்னைக்கு பேசணும். அடிமையாக இருக்க விரும்புறான், அடிமைகளின் கண்காணியா இருக்காங்க. நாங்க அடிமை, தமிழப்பல் உள்ள கண்காணி, திராவிட கண்காணியா நாங்க இருக்கிறோம். எங்களை அடிமையா நேரத்துல டெல்லிக்காரன் எங்களை கண்காணியா வச்சிருக்கான் அப்படின்னு நீ மகிழ்ச்சி அடையலாம். ஒருத்தர் கூட பேசலையா அந்த 50 பேர்ல? இதை பத்தி யாரும் பேசலையே. ஏன் இப்ப கம்யூனிஸ்ட் இங்க நம்மள்கிட்ட பேசுறாங்கல்ல, இதை பேச வேண்டிய லெனின் கொள்கையே. நான் திரும்ப கேட்கறது, ஏன்னா சுவர்ல லெனின் படத்தை மாத்தினா நெஞ்சத்துல நேரு படத்தை மாட்டிருக்கேன்னு கேக்குறது. சிபிஎம் நெஞ்சுக்குள்ள நேரு படம் வச்சிருக்க, சுவர்ல மட்டும் லெனின் படத்தை மாத்துற. ஏன் அது கொண்டாதங்க? இந்தியாவின் நேஷன்கிரிய வெக்கம் இருக்கா கம்யூனிஸ்டுக்கு? மானம் இருக்கா உனக்கு? நீ லெனினிஸ்டா? நீ அங்க அப்படி சொன்னார் அவரு. லெனின் வழிகாட்டியிருக்காரு, லெனின் நல்லா இருக்காரு. ஏன்னா அவர் அந்த இனத்துல பிறந்தாள். ரஷ்யர்கள் எப்பவும் மேலாதிக்க திமிரு உள்ளவனுங்க, தங்களை கிரேட் ருஷ்யன்ஸ் பாருங்க. லெனினே அதை கிண்டல் பண்ணியிருக்காரு. இந்த ஆக்கிரமிச்சு போர் நடத்தலாம் பாருங்க உக்ரைன்ல. ஆமா, அவனுக்கு பயந்து தான் அந்த நாடுகள், பழைய நாடுகள் எல்லாம் நேட்டோவில் சேர்ந்தாங்க. ரஷ்யாக்காரனுக்கு பயந்துட்டு வேட்ட நாய் அது. இந்த புத்தின வந்து கம்யூனிஸ்ட்களே இப்படி தலையில ஜெயிலில் போட்டிருக்கான். அசல் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் ஜெயிலில் எடுக்கிறாங்க. தேர்தலில் ஃப்ராடு ஜெயிச்சிருந்த மாதிரி வந்துட்டான் புத்தின். அது தொலைஞ்சிட்டு போய், அது ரஷ்யாவினுடைய மேலாதிக்க குணம். நீ அங்க அவர் லெனின் என்ன சொன்னாரோ, இந்தியாவுக்கு அதை கடைபிடிக்கணும் இல்லையா? இந்தியன்னு ஒரு இனம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கீடா கம்யூனிஸ்ட். இது லெனினிசத்துக்கு பொருந்துமாடாது. தமிழன் இருக்கான், இந்திக்காரன் என்ன சொல்றா அது சொல்லிக்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மராட்டியன் இருக்கான், வங்காளி இருக்கான், கன்னடா இருக்கான். இன்னைக்கு மராட்டி முதலமைச்சர் தெல்ல தெளிவா அங்க மராட்டி மொழி தான் இங்க வந்து முதன்மைன்னு சொல்றாங்க. மராட்டிங்கிறாரு. தெலுங்கானால 2-3 மாதத்துக்கு முன்னாடி சித்தராமையாவிட்ட கேட்டாங்க கர்நாடகத்துல, நீங்க எல்லாம் திராவிடர்கள் சொல்றாங்களே, யாரோ ஒரு நிருபர் கேட்டார். நோ நோ நோ, we are all Kannadigas, we are not Dravidians. எப்படி தெளிவா சொல்றான். அதுல எனக்கு தப்பு இல்லைங்கிற, அவன் இருந்து சொல்றான், நான் தமிழ நம்ம எம்ம எடுத்து சொல்றோம். இப்படிப்பட்ட துணிச்சல் பார்வை ஒரு காங்கிரஸ்காரனுக்குள்ள பார்வை உனக்கே இல்ல. தமிழனுக்கு நீ திராவிடனாச்சே, பத்திரமா தங்கம், பத்திரமா தங்கம்ல நீங்கெல்லாம் ஈவேரா உலையில உருக்கி எடுத்த தங்கம், கவரிங் தங்க நகை திராவிடம். இது வந்து சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டம், அதே போல இந்த கோரிக்கை என்பதெல்லாம் இது தேர்தலை மையமாக வச்சு, இல்லைன்னா தமிழர்களை ஏமாற்றுவதற்காகத்தான். தேர்தலை மையமா வச்சு வந்து மாநில உரிமையை பாதுகாக்கிறது போல நடிக்கிறதுக்கு அவரு ஸ்டாலின் பெயர்த்துக்கு நம்ம ஆளுநரை கேட்கணும்ல. ஏன்டா மத்தியில எல்லா ஆளுதான் குதிக்கிறான், மாநில அரசை கலைக்கிற 356 அதை நீக்குன்னு ஒரு வரி பேச மாட்டேங்கிறீங்களே. இந்த அனைத்து கட்சி கூட்டம் 50 கட்சிகள் சேர்ந்த கூட்டத்தை இவங்க சரியா பயன்படுத்தி இருக்கலாமே. ஒரு இந்திய அரசுக்கு எதிரான சொல்லணும், மாநில சுயாட்சிக்கு சொல்லணும். இது காங்கிரஸ் காரியத்தெல்லாம் போகட்டும், நீ சொல்லு.
இல்ல உன் பதிவாதம் பண்ணலாமே, பதிவாதம் பண்ணிருக்கலாமே, தவறு இல்லை. இந்த பார்வை திமுக இருக்கா, திராவிடனுக்கு இருக்கா? ஸ்டாலினுக்கு இல்ல, திராவிடனுக்கா வக்காலத்து எழுதுறீங்கல்ல சிந்தனை சிற்பிகள், இடதுசாரி விடுங்க, திராவிட சிந்தனை சிற்பிகள் எழுதுறாங்களா, எழுத்தாளர்கள், பெரியாரிஸ்டர் அங்க இருந்து மை வாங்கி எழுதுறாங்கல்ல, பெரியார் மொழியில இருந்து மை வாங்கி, இதை என்னைக்காவது எழுதிருக்கியா? இந்த பார்லிமெண்ட்டை மாத்தி அமைப்பா, ஈக்குவல் ஸ்ட்ரெங்க்ல கொண்டு வா, ஃபெடரேஷனா மாத்து, என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா? உங்க ஆளு முரசொலி மாறம் எழுதியிருக்காரு, மாநில சுயாட்சி மாதிரி எழுதியிருக்காரா? என்னைக்காவது உனக்கு இந்த கொள்கை உண்டா? இந்திய அரசுக்கு வந்து வலிக்காம அடிக்கிறது அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு இங்க தமிழ் பயிர்களை ஏமாத்தணும், இவனுக்கு கண்காணியா இருக்கணும், இந்திய அரசுகிட்ட சபாஷ் வாங்கிக்கணும். யாரா அவங்க ஒரு எப்பவுமே பிறவிலே பிரிவினவாதிகள் தமிழ் பயில்வ, அவனை கண்காணிக்கிறது நீ தான் மாப்பிள்ள, திராவிட மாப்பிள்ள சரியான ஆளு, அவன் பாராட்டணும். இவ்வளவு ஆட்சியில நீ இருந்திருக்கல்ல, கூட்டணி ஆட்சி இவ்வளவு ஆட்சியில் இருந்திருக்கல்ல, என்னைக்காவது ஒரு இந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். அது அது அப்புறம் கூட கிடையாது தம்பி. வெள்ளக்காரங்க 1937 கல்வி வந்து மாநில அரசு பட்டியல் இருக்கு. அவன் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்தான். அதுதான் முதல் இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன். அதுக்கு முன்னாடிலாம் சட்டங்கள் இருக்கும், சாதாரண சட்டங்கள் இருக்கும். ஒரு அரசியல் சாசனம், அரசமைப்பு சட்டம் என்று இந்தியாவுக்கு வந்தது வந்து வெள்ளக்காரன் ஆட்சியில் 1935. 35 இருந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்கு. 37 காங்கிரஸ் தேர்தலில் போட்டிட்டு வென்று ராஜாஜி முதலமைச்சராக வர்றாரு. கல்வி அவர் முழு அதிகாரத்தில் இருந்தனால்தான் இந்தி திணிக்கிறாரு. காங்கிரஸ் கொள்கையை 110 பள்ளிக்கூடங்களில் கட்டாய இந்தி மொழி பாடம் கொண்டு வர்றாரு. ஏன்? அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த கல்வியை கொண்டு போய் இந்திரா காந்தி மத்திய ஆதிக்கம் உள்ள பொதுப்பட்டியலுக்கு மாத்திருச்சு. அதை மீண்டும் 76 அந்த அம்மா மாத்துச்சு. மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று என்னைக்காவது கருணாநிதி பேசியிருக்காரா? கிடையாது. காங்கிரஸோட கூட்டணி லட்சிய கூட்டணி, நீங்களும் ராகுல் காந்தி அப்படி ஒரு கூட்டறிக்கை விட தயாரா? ஏற்கனவே இருந்தபடி கல்வியை மாநில பட்டியலுக்கும் காவல்துறையை முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வர வேண்டும், இதுதான் கூட்டாட்சிக்கு சிறந்தது, ஏற்கனவே இருந்தது தான் என்று ஒரு அறிக்கை விட தயாரா? நீங்க சொன்னது மாதிரி வந்து வாக்குகள் வந்து விலகி போயிரோட என்பதற்கான ஒரு வாக்கரசியல் தேர்தல் அரசியல் ஒண்ணு தமிழர்களை மயக்கி வைக்கணுங்க, அதுதான் முக்கியம். எழுச்சி பெற்றக்கூடாது. தமிழர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு உரிமைக்கு, மொழி உரிமைக்கு நிக்கிறது போல காட்டிக்கு நடிக்கணும். உண்மையில் தமிழர்கள் மொழி இன உரிமை பெற்றுவிடக்கூடாது. இதுதான் திராவிடத்தினுடைய சித்தாந்தம். மேலிடக்கூடாது, அவங்க வந்துடக்கூடாது. இதுதான் திராவிட சித்தாந்தம். நம்ம கையாள் வேலை டெல்லிக்கு பார்த்து இந்த பயிரோட்ட ஓட்டுக்கிட்ட வாங்கிட்டு இதுல கிடைக்கிறது போதும். இல்லைன்னா மத்திய அமைச்சர் கூட்டணி வச்சுக்குவாங்க, அதுவும் இருக்குல்ல. நமக்கு அங்க அதிக எல்லாம் இருக்கு. ஆனா இது போதும். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு தலையாடக்கூடாது. இவனை வந்து மூளை செலவு பண்ணிடணும் தமிழனை. இவனுடைய உரிமைக்கு நிக்கிறது திமுக மட்டும்தான், திராவிட திமுக மட்டும்தான். எனவே நம்ம கேட்கறது தான் எல்லாம் சட்டம், எல்லாம் வந்து வேதம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடணும் என்ற உளவியல் போர், தமிழ் இனத்துக்கு எதிரான உளவியல் போரை திராவிடம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஈவேரா நடத்தினார், ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இப்போ நீ வந்து டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலுக்கு ஏன் மாற்றுத்திட்டம் எதுவும் வைக்கல? நான் சொல்றது மாதிரி கேட்க வேண்டாம். நீ உனக்காக உன் அளவுக்கு உங்க ராஜமன்னார் குழு போட்டார்ல உங்க அப்பா, கேளுங்க தம்பி. 1970 ராஜமன்னார் குழு அமைக்கிறார். 69 70 அமைக்கிறார். 71 அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. ராஜமன்னார் ஒருத்தர் டாக்டர் ராஜமன்னார், இவர் ஏஎல் முதலியார், லட்சுமணசாமி முதலியார், இன்னொருத்தர் ஒரு எல்லாம் அவங்க தெலுங்கு இருக்கு, அவரு முதலியார் தமிழர். இவங்க ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. அது வந்து இப்ப யூனியன் லிஸ்ட், ஒன்றிய அதிகார பட்டியல் இருக்கிறதுல என்னென்ன மாநிலத்துக்கு வரணும், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது என்னென்ன மாநில பட்டியல் வரணும், எது அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் வந்து நீக்கணும் என்று மாதிரி ஒரு 3 வகையான பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையாவது என்னையாவது சொல்லி கேட்டதுண்டா? இன்னைக்கு கேட்க நீ தயாரா ஸ்டாலின்? மிஸ்டர் ஸ்டாலின், ராஜமன்னார் குழு அறிக்கை, அதை பத்தி பட்ட சட்டமன்றம் மேல எல்லாம் பேசினதை தொகுத்து அந்த ராஜமன்னார் அறிக்கையை வந்து அதை பற்றி கூட பேசலை அப்படிங்கிறது நீங்கள் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னீங்க. இவங்க எதை பற்றியுமே பேச தயாரா இல்லைங்களா? இப்போ திமுகவில் உள்ள தம்பிகள்லாம் அதை படிக்கணுங்க. இப்போ அவருங்க திராவிட சிந்தனையாளர் என்னுடைய அருமை தோழர் ஆழி செந்தில்நாதன் அதை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு. நல்ல புத்தகம் தான், அதாவது வரலாற்று பதிவுன்னு வச்சுக்கங்களேன்.
அட்டையில் மாநில சுயாட்சி சித்தாந்த தலைவர், மாநில சுயாட்சிக்காக போராடி விழுப்புண்கள் பெற்ற கருணாநிதி படம் அட்டையில் உள்ள எல்லாம் திராவிட பெருமைகள், போக்குவரத்து எல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த ராஜமன்னார் பரிந்துரை என்னென்ன, சட்டமன்றத்தில் என்ன வாதம் ஒருத்தரும், மேலவையில் என்ன வாதம், அருமையான வாதம் பல பேர் பண்ணியிருக்காங்க. ஏஎல் முதலியார் நல்லா பேசியிருக்காரு. ஒரு இந்த கான்ஸ்டியூஷன், இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் எவ்வளோ மோசமானது, இது எவ்வளோ தூரம் நமக்கு அழிச்சிடுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அது மாதிரி எல்லா விவரமும் அதில் இருக்குது. மேலவையில் அருமையான பேச்சு, மாப்போசி பேச்சு. அதில் பல பேர் பேசியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் என்பது இது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அல்ல, இது ஒரு கூட்டாட்சி அரசியல் சட்டம் இல்லை, இது சாரத்தில் ஒற்றையாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேசி வியர் என்ற உலகத்து நாட்டு கூட்டாட்சிகளை ஆய்வு பண்ண பேரறிஞர், அறிஞர் அவருடைய இதை மேற்கோள் காட்டுறாங்க. பல பேர் எடுத்து நல்லா சிறப்பாக காட்டுறாரு மாப்போசி. கூட்டாட்சி போல் தோற்றமளிக்கும் ஒற்றையாட்சி தான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னவன் மேற்கத்தியான் ப்ரொஃபஸர் வியர். அது மேற்கோள் காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம திராவிட சிந்தனையாளர் தோழர் ஆழி செந்தில்நாதன் தொகுப்புலே இருக்கிறது. எல்லாம் தொகுப்புல அவர் மனசாட்சி ஒரு உறுத்திருக்கும் போல அவர் உள்ளபடி நல்ல நோக்கத்தோடு எழுதியிருக்கலாம். அவர் நல்ல, ஆனால் அவர் திராவிட சிந்தனையாளர், அதை வரம்பை தாண்டி வரமாட்டார். அதை படிங்கிறேன் நான் சொல்ல வர்றது. திமுகவில் இருக்க தம்பிகள் பெரியார் பிரகாசத்திலேயே தான் எனக்கு கண் தெரிகிறது என்ற நண்பிகள்லாம் படிக்க, இதை என்னைக்காவது அவங்க கருணாநிதி பேசுகிறது உண்டா, ஸ்டாலின் பேசுகிறது உண்டா, இதில் உள்ளதாவது கேட்கறது உண்டா? நீங்கள் ராஜமன்னார் குழு பரிந்துரைத்ததையாவது கேட்பது உண்டா, கேட்டது உண்டா? நீ கூட்டணி சேரும்போது நிபந்தனையாக போட்டது உண்டா? ராஜமன்னார், ஏஎல் முதலியாரும் என்ன பிரிவினைவாதிகளா? உரிமைகளை கேட்டிருக்காங்க. இது நடிக்கிற கும்பலுங்க. டெல்லிக்கு கங்காணி கூட்டம், திராவிட கூட்டங்கிறது. எவன் ஆதிக்கத்தில் இருக்கானோ, ஆட்சியில் இருக்கானோ, அதிகாரத்தில், அவனுக்கு கங்காணி வேலை பக்கம் தான் கூட்டம். ஈவே ராமா வெள்ளக்காரன் இருக்கவரெல்லாம் அவனை ஆதரிக்கிறது. அவன் போன பிறகு காங்கிரஸ்காரன் ஆதரிக்கிறது. திமுக வந்த பிறகு ஆட்சி அவனை ஆதரிக்கிறது. காங்கிரஸோட கூட்டணியே சேர்ந்துட்டாங்க அவங்க. ஆமாம், இந்த மாதிரி கூட்டங்கிறது. இதை படிங்க. ஆட்சி இதில் உள்ளதை கேட்க, ஏன்னு உங்கள் தளபதியை கேளுங்க ஸ்டாலினை. இதை ஐயா கேட்க மாட்டேங்கிற. அவர் என்ன பிரிவினைவாதியா ராஜமன்னார்? ஏஎல் முதலியார் பிரிவினைவாதியா? இல்லையே. அவங்க யதார்த்தமாக கூட்டரசுகள் எப்படி உலகத்தில் இருக்குதுன்னு பேசுகிறாங்க. ஒன்றே ஒன்று, இந்தியா என்பது ஒரு நேச்சுரல் நேஷன் கிடையாது. ஆமாம், அதாவது காட்டுமிராண்டித்தனமான வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை கட்டமைப்பு. சரி, உண்டாகியாச்சு. 200 வருஷம் வச்சுருந்தாவன், தொடருவோம், ஜனநாயகத்தோடு தொடருவோம். அவனுக்கு முழு அதிகாரத்தை கொடு, ஒரு கூட்டரசை ஃபெடரேஷனை உண்டாக்கு. அப்படியே இல்லைன்னாக்க இந்திக்காரனுக்கு அடிமையாகி அவன் இந்தி மயமாக்கிட்டு இருக்கான், ஆரிய மயமாக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கங்காணி வேலை திராவிட. இப்போ நமக்கு என்ன தம்பி வேலை சொல்லி முடிச்சிட்றேன். ஒவ்வொருத்தனுக்கும் அவன் மாநில உரிமை கேட்குறவனுக்கு இந்திய தேசியம்தான் அங்கெல்லாம் எதிரி. இந்த பாழ்பட்ட தமிழினத்துக்கு 2 பய எதிரி. இந்திய தேசியம் பேசுகிறவன், திராவிடம் பேசுகிறவன். இந்த 2 எதிரி எங்கேயாவது உண்டா இந்தியாவில்? கிடையாது. நமக்கு மட்டும்தான், தமிழர்களுக்கு மட்டும். நமக்கு மட்டும்தான் ஐயா. அவன் கர்நாடகா பேசுகிற அவனுக்கு எதிரியார் இந்திய தேசியம், அவ்வளோதான். அப்புறம் அவன் இனம், அவன் பாஜகவோ காங்கிரஸோ எவனோ பாலபுரட்டு கன்னடன். இங்கே தமிழ்நாட்டுக்கு 2 பேர் எதிரியாக நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நிற்கிறாங்க. 2 பேர்த்துடைய கொள்கையும் ஒன்று, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டானுங்க. ஒருத்தனை எதுக்கலாம் இந்திய தேசியவாதி, இந்திய ஏகாதிபத்தியவாதி. இந்த திராவிடனை எதுக்க வேண்டிய வச்சுட்டு அவன் கங்காணி, இவன் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க நம்மளால். 2 இனத்தை அவன் இந்தியன்னு திணிக்கிறான், பாரதியன்கிறான். இவன் திராவிடன்னு திணிக்கிறான், தமிழனை மறைக்கிறான். இந்த அபாயம், இந்த சீரழிவு தமிழ் இனத்துக்கு தான் எடுத்துருக்கு. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழன் தமிழச்சி பிள்ளைகள், இளந்தலைமுறை புரிஞ்சுக்கோங்க. அவங்க தமிழை நீச பாஷைன்றாங்க, இவங்க சனியன் அப்படின்றாங்க. அவங்க சனியன் ஈவேரா. ஆமாம், 2 பேருமே கிட்டத்தட்ட தமிழை அழிப்பதற்கான 2 வெவ்வேறு முகங்கள் தான் அவங்க. ஆமாம், தமிழ் இனத்தை மறைப்பதற்கு. இந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள் இயற்கையானதில் வாங்க. நம்ம தமிழ் இப்போ ஒரு தேர்தல் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி தமிழுக்கு அரண் திராவிடம் தான் அப்படிங்கிறது தானே இவங்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய முழக்கமாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். நம்ம கழுத்தை அறுத்துக்கிட்டு நம்மளை மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் தான் உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் அதை நம்புறதா நம்ம? இப்போ நீ அனைத்து கட்சி கூட்டம் போட்டியே, மாநில உரிமை என்ன கொடு, ஆளுநர் பதவி வேண்டாம். ஆளுநர் வெளியே தான் எதிர்க்கிறாங்களே தவிர அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசவே இல்லை. அதை பற்றி எதுவுமே கிடையாது.
இந்த தொகுதி மாற்றம் என்பது இப்படிவானது. அது ஒரு உண்மையை சொன்னேன் நாங்கள் தப்பு. இந்தியா என்பது இனங்களின் தொகுப்பு. பல இனங்கள் இங்கே இருக்குது. ஒற்றை இனம் ஒன் நேஷன் இல்லை. இது வெள்ளைக்காரன் உருவாக்குனது. பல இனங்கள் இருக்குது. பல இனங்களுக்கு ஜனநாயகம் சமத்துவம் வேணும். அதுக்கு தகுந்தாப்புல புதிய கான்ஸ்டியூஷன் வேணும். இது பேசினா என்ன? தாராளமாக பேசு. இது பேசுறதுக்கு அனுமதிக்கலையே அந்த கான்ஸ்டியூஷன்? அனுமதிக்குது. நீ பேசு. ஒரு வரி சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முதலாளிக்கு எதிராக எப்படிங்க தொழிலாளி பேசுவாங்க? ஆமாம், எஜமானுக்கு எதிராக. எஜமானுக்கு எதிராக நிச்சயமாங்க. மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை மிக்க நன்றிங்கய்யா. மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.